நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா 2 ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன், 4 க்ரீன் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமனு, அப்புறம் நம்ம மட்டன் 1/2 kg எடுத்திருக்கோம். ப்ளஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடும். அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது எடுத்து அதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம தண்ணியில் போட்டோன்னா அது ஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மட்டனை குக்கரில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கூட உப்பும் குழம்பு மிளகாத்தூளும் நம்ம போட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டுப்போம். ஓகேங்களா? ஏன் இப்போ மிளகாத்தூளும் நம்ம உப்பும் போடுறோன்னா அப்போ தான் கறியில் கொஞ்சம் ஊறும் மிளகாத்தூளும் உப்பும். சரிங்களா? இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் வைக்க போகிறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னாக்கா உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிட்டேன், குழம்பு மிளகாத்தூளும். இப்போ அதை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ குக்கரில் விசில் வச்சுடுவோம் ஸ்டவ்வில். ஓகேங்களா? குக்கர் ஸ்டவ்வில் வச்சாச்சு. கறி முங்குற அளவு தண்ணி ஊற்றினா போதும், அதிகமான தண்ணி தேவையில்லை. சரிங்களா? இப்போ நான் குக்கரை மூடி விசில் போட போகிறேன். இப்போ பாருங்கள், ஆனியனை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை அப்படியே நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்காச்சு. தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்காச்சு. உருளைக்கிழங்கும் நம்ம கட் பண்ணிக்காச்சு. கத்திரிக்காய் கட் பண்ணிக்காச்சு. முருங்கைக்காய் ரெடியாக இருக்குது. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எல்லாமே நம்ம பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ கடாய் வச்சு நம்ம ஒவ்வொன்றா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் அப்படியே லைன் பை லைன் சொல்லிக்கிட்டே வரேன் உங்களுக்கு. சரிங்களா? பேன் வச்சாச்சு. பேன் சூடான உடனே நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். சூடான உடனே கடுகும் உடச்ச உளுந்தும் ஆட் பண்ணுறோம். கடுகு பொரிஞ்ச உடனே ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும் பொழுது பச்சை மிளகா ஆட் பண்ணிடுவோம். இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் வெங்காயம் பொரிக்க வதங்கிறதுக்கு. அதுக்காட்டியும் மட்டனும் வெந்துடுச்சு. 5 விசில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஆனியன் முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ நான் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம இது பொட்டேட்டோ, பிரிஞ்சால், அப்புறம் இது முருங்கைக்காய், இது 3த்தையுமே ஆட் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு 3த்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அது கூடயே மசாலாவும் போட்டுக்கிட்டு வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆல்ரெடி கறியில் மசாலா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு மசாலா போட்டுட்டு தண்ணி ஊற்றி திட்டமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய்கறி எல்லாத்தையுமே வேக வச்சுக்க போகிறோம். சரிங்களா? அதை மூடிட்டு அதை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேக வச்சு மட்டன் வெந்துடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி மட்டன் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ அந்த காயெல்லாம் வெந்த அப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ணி திரும்பவும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லா காயும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு
5 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து வெந்துடும். வெந்த அப்புறமா இங்கே இருக்க இந்த மட்டன் ஆல்ரெடி வெந்ததில் நம்ம இந்த கிரேவியை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே சிம்மில் வச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம். இப்போ பாருங்கள், காய் எல்லாமே முக்கால்வாசி வெந்துடுச்சு. கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கும் முக்கால் பதம் வெந்துடுச்சு. முருங்கைக்காவும் முக்கால் பதம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த மட்டனில் ஆட் பண்ணிக்க போகிறோம் எல்லாமே. பாருங்கள், இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு தேவையான காரத்துக்கு பெப்பர் லைட்டாக மேலே சிம்மில் வச்சு மேலே பெப்பரை மட்டும் தூவி விட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கறியில் நல்லா வெந்துருக்கு. இது எல்லாமே இன்னும் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் நம்ம அப்படி விட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் வெந்துட்டு அப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பெப்பரை தூவி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வச்சு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஆஃப் லெமனை பிரிஞ்சு விட்டு கடைசியாக இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பெப்பரை வந்து மேலே சிம்மில் வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ பெப்பரை வந்து மேலே தூவ போகிறேன். பாருங்கள், பெப்பர் ஃபுல்லாக மேலே வந்து தூவி விட்டுருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழம்பு வந்து மட்டன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகும். நீங்களும் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.